சார் வடகரி வடகரியாலும் தொடகரியாலும் போலாக்குது. என்னையா அது? என்னடா வேலை பார்த்திருக்க நீ? என்ன சின்ன பிள்ளைல எல்லாம் பேய் அப்படின்னு பயப்படுவாங்க. நான் சுடுகாட்டில் தான் போய் அந்த படுத்தே கிடப்பேன். அங்கே விளக்கறியும் அதில் தான் போய் படிப்பேன். அப்போ எனக்கு அச்சமே கிடையாது. ஒரு வாட்டி காட்டுக்குள்ள விளையாட போகும்போது ஞாபகம் இருக்கா? நான் பாட்டுக்கு பட்டக்குன்னு ஒரு மரத்து மேலே ஏறி உட்காந்துட்டேன். நீ பாட்டுக்கு அண்ணாந்து பார்த்து எனக்கு அந்த பழம் தான் வேணும்ட்டு எனக்கு ஒரே வெக்கம் அல்ல போச்சு. அப்புறம் நீ பக்கத்துல காட்டி அந்த புளியம்பழம்னு சொன்ன, நான் பறிச்சு கொடுத்தேன்ல, எல்லாத்தையும் மறந்துட்டு வத்தியா நீயே. அந்த ஆப்பிள் உங்க தலையில விழுந்து கீழே விழுகுமா? எஸ் எஸ். எடுத்து சாப்பிட்டு வீட்டுக்கு போங்க. ஓய் பகா எங்க ஆப்பிள் விழுந்தா எடுத்து தின்னமா போனமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு ஏன் விழுந்துச்சு, எப்படி தொங்குச்சு, எப்படி உருண்டுச்சு, இதெல்லாம் உங்களை கேட்டாங்களா? படிக்க முடியல ப்ரோ. நியூட்டனின் முதல் விதி, இரண்டாம் விதி, மூன்றாம் விதி, தலை விதி முடியல. நீங்க அடுத்த முறை என்ன பண்றீங்க, நல்ல பலாப்பழ மரமா பார்த்து கீழே உட்காருங்க, அது தலையில விழுகட்டும். நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க தனியாள் கிடையாது. எங்களுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது, எங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது, எங்களுக்குன்னு ஒரு சங்கம். எங்களோட ரத்தங்களும் சேர்ந்து இருக்குடா. கட்டுப்பாடு போட்டு நீங்க எங்க ரத்தம் கட்டி வச்ச சட்டி மூலம் போல நாங்க பொண்ணுங்கனாலே தமிழ் பொண்ணுங்க தான் ப்ரோ. கரக்குடி பொண்ணு, கோயம்புத்தூர் பொண்ணு, கோவில்பட்டி பொண்ணு, காஞ்சிபுரம் பொண்ணு, எல்லா ஊரு பொண்ணு என்ன மதிச்சு பேசும். கன்னிராசி உள்ள வண்டானா, காதல் கலையில் வல்ல வண்டா. ஒரு 5 பேர் ஒன்னா தற்கொலை பண்ணிக்கிட்டுங்களா? As our Prasad sir always says that all the doors are open before us, so let the English in and not clear sky. Suryan's scolding, it's too hot, wear to coating, time is up, bad light weather, you stupid, you really can't play, you know. பெண் தானே, பெண் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காதீங்க. நான் கொஞ்சம் ரகடான ஆள். லஞ்ச் பாக்ஸ், இங்க வச்சிருந்த லஞ்ச் பாக்ஸ் உங்கதா இந்தாங்க. இங்க வா. பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்குன்றா. நம்பியா பார்த்தாலே அடிக்கணும் போல இருந்துச்சு. பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். பாரு வர நம்பி யார முறைக்கிறா? சூப்பரா மாஸா இருக்கா? இதே மாதிரி நான் எடுக்கிறேன், நீ நடிக்கிற. மாஸ் காட்டுறோம் பண்ற, இதே மாதிரி பண்ற. முட்டா பயில சார், அவங்க எல்லாம் அறிவியட்ட பயில சார். இவங்களை போற ஊசி போட்டு கொண்டு வரணும் அப்படின்னு ஊசி போட்டு கொண்டு கடலில் போட்டணும். இவங்க இந்த பூமிக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வெயிட் ஒண்ணு விடுவான்ற முட்டாள இருக்கு. எல்லாம் வரிசையில வச்சு வெட்டிடணும். எவனும் தேவை. என்ன சத்தம் இந்த நேரம் உயிரின் மொழியா? என்ன சத்தம் இந்த நேரம்? ஆளுக்கள் யோசிங்க, என்ன பண்ண முடியும் யோசிங்க. அவன் நல்லா இருக்க கூடாது, அவனை சந்தோஷம் இருக்க விடக்கூடாது. இன்னும் நம்மளா முடியும். யோசி, ஒன்னால முடியும். யோசி, யோசிங்க, யோசிங்க. நீங்க அதிக காசு, நீங்க எவ்வளவு காசு கேக்குறீங்க? ஒரு நாளைக்கு நாங்க 200 ரூபாய்க்கு பண்றோம். 200 ரூபாயா? என் ஃப்ரெண்டு 150 ரூபாய்க்கு பண்றான். அவனுக்கு எனக்கு தான் போட்டியே. 100 ரூபாய் குறைக்கலாமான்னு நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். சாப்பாடு பிளஸ் 100 ரூபாய். என்னடா இது இப்படி பண்ணா? நீ எப்படிடா வேலை பார்க்கறாங்களா? வேலை பார்க்க நீ கம்மியா வேலை பாரு, எங்க கூட போட்டி போடு. என்ன முத்தம் கொடுக்கணும், ஹக் பண்ணணும்னு அந்த ரேஞ்ச்ல சொல்ல போறியா? ஏன் உனக்கு அப்படி தோணுச்சா? சிச்சிச்சி, எனக்கு அப்படி எல்லாம் தோணல. நிஜமாவே அப்படி தோணல. அவன பொய்யால் சொல்லிருக்கலாமே, பட்டுன்னு விழுந்திருப்போம்ல. ₹230 வேணும்னா இந்த கால்ல விழ சொல்லுங்க. இந்த கால் இங்க இருக்கு, விழ சொல்லுங்க. ஏல கமாண்ட் அடிச்சு சாவடிக்கிய இல்ல, செல்ல வைக்க முடியல. செல்ல வைக்க முடியல. டேபிள்ல செல்ல வச்சா கமாண்டு. பேர போகல, பையில வச்சா நெஞ்சி வலிக்கு. அட்டாக்கல பேரும்
எனக்கு ஒண்ணும் தெரியல. நீ பாக்குற, நான் தேடுறேன். Is waning. Is this entertaining? My patience is waning. Is this entertaining? இப்போ என்ன பண்ண போறேன், ஏது பண்ண போறேன், எப்போ பண்ண போறேன், ஒண்ணுமே ஒரு கிளாரிட்டியே இல்லை. எல்லாத்தையுமே பண்ணணும் போல தோணுது. இது பார்த்தா இது பண்ணிடலாம் இன்னைக்கு இன்னும் தோணுது, நாளைக்கு பார்த்தா வேற ஒன்று பண்ணலாம்னு தோணுது. அப்படி தொடர்ந்து ஒவ்வொன்று எண்ணங்கள் வந்துட்டே இருக்கிறதால எதுன்னு என்னால் இன்னும் தீர்மானமா சொல்ல முடியல. பொறாமப்பட தூண்டுறான்ல, என்னோட நல்லா இருக்க போய் தானே அவனை பார்த்தா நல்லா இருக்கானு, ஐயோ நல்லா இருக்கானு வயிற்று போடுறேன். அப்ப வெளியே சொல்லும் போது நீங்க என்ன கெட்டவனா பாக்குறீங்க? ஆமா, அவன் நல்லா இல்லாம என் மாதிரியே இருந்தான், எனக்கு கீழே இருந்தான்னா எனக்கு மனசு குழுக்குழுன்னு இருக்கும்ல. அப்ப நான் கெட்டவனா ஆகுமா? நல்லவனா தானே இருப்பேன். நீ நல்லவனா எதுக்கு நல்லா இருக்காங்க வேலாம்? ஏய் ஏன்டா நீ எல்லாம் நல்லா இருக்க? ஏன்டா நல்லா இருக்க நீ எல்லாம்? நீ ஏன் நல்லா இருக்க? நீ நல்லா இருக்க போய் தானே நான் பொறாம போறேன், இவனை கெட்டவனா பாக்குறான். இதெல்லாம் நம்மளுக்கு படைக்கப்பட்டதா ஓடாத சொல்லாக்க. காயத்ரி, டென்ஷனை புரிஞ்சுக்கம்மா, சீக்கிரம் வாமா. அடச்சி, அட விவசாய மனுஷா, இதுக்குதான் டென்ஷனா இருக்கு. சீக்கிரம் வான்னு சொன்னீங்களா? என்னடி சொல்ற? அங்க பாருங்க. என்னடி இவ்வளவு பெருசா இருக்கு? என்ன பண்றீங்க? பாத்துங்க, அவ்வளவு பெருசா இருக்கும் போதே நினைச்சா அது உங்களுதான் இருக்காதுன்னு. மியூசிக். செந்தில், குணா, வேலு, தம்பி, இவங்க எல்லாரையும் அன்பு வாழ்க்கையோட இணைக்கிறது ராஜன் தான்.